அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. இன்றைக்கான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. இது நியூ கிராஜுவேட்டுக்கான ஜாப்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்கியூடி இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு ஒரு ரெஸ்யூம் கூட தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசஸை வந்து அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதில் சேலரி தான் ஹைலைட்டு. வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியர் டிகிரி படிச்சிருக்கணும். இதில் வேரியஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாங்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 20,000 வேகன்சி கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட்டை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அந்த 3 டைப்பு பிரித்து அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இது வருது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 இதுக்கு சேலரின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேலரி ப்ரைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் யூஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 70,000-80,000 ரூபா கிட்ட வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜி ப்ரைமில் பிஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 98,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வருது. அடுத்து டிஜிட்டலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜிக்கு 7 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க. அதேமாதிரி பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.3 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஞ்சாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஜி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 3.36 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. 3,36,000. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஜிக்கு 3,53,000 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மினிமமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28,000 ரூபா சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. டிசிஎஸில் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ் என்கியூடியில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிடெக் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஇ படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்டெக்கு எம்இ படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஜி அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா யூஜி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்குன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்சிஏ அப்படி இல்லைனா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. எம்எஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஐசிடி அண்டு யூஜிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60% மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டில் டிக்ளேர் பண்ணும்போது உங்களுக்கு 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கோர்ஸோ அல்லது எம்ஏ பிஇ இந்த மாதிரி எது இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 28 இயர்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஎஸ் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 18 28 இயர்ஸுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ரெசியூம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்தாவே போதும். அப்ளிகேஷன் ஃபீஸில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு. யோசிச்சு பாருங்கள். இது மிகப்பெரிய கம்பெனி. இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கம்பெனி. உங்களுக்கு தெரியும். டிசிஎஸ்னாவே தெரியாதீங்க யாருமே இல்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட் டெஸ்ட்டு கன்சிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் படிச்சுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட் போத் செக்ஷன் சொல்லி அட்வான்ஸ் செக்ஷன் அண்டு டிஜிட்டல் ஆர் ப்ரைம்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலும் ப்ரைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போத் செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் அட்வான்டேஜ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரைமு டிஜிட்டலு அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிஞ்சா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம்? நான் அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணேன். இதுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் கேட்டால் நீங்கள் கொடுங்க. கொடுத்து ஃபைனலில் சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர்லாம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலில். இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருவேன். இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/2/2025 ஸ்டார்டிங் ஆகுது அப்ளிகேஷனு. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொடுக்கல. க்ளோசிங் டேட் கொடுக்காதனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ என்னென்னு க்ளோஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும்.
இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.